மரியாதைக்குரிய தாய்மார்கள், காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி பண்ணை பொருளாக்கும் மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் மேற்கு மலையாள தேசத்தை ஆளக்கூடிய ராமநாயக்கர் மகன் தொட்டிய திருநாளின் முடிசாய்ந்த வணக்கம் வணக்கம் பல. இப்பொழுது நான் எங்கு எப்படி பிறந்தேன் என்பதை இச்சபைக்கு முன்பதாக எடுத்துரைக்க ஆசைப்படுகிறேன். எனது தந்தை ஆதி பரமேஸ்வரன், எனது தாயார் திருமுடி கண்ணி, எனது பெரிய தாயார் பார்வதி தேவி. ஒரு நாள் சமயம் நாரதர் ஏற்படுத்திய கழகத்தினால் பூலோகத்தில் காசிக்கு செல்லும் வழியில் காஞ்சி வனத்தை ஒன்று செய்து அங்கே 12 வருடம் பாராதவம் இருக்க வேண்டும் என்று கூறி தேவலோகத்தை நோக்கி புறப்பட்டாராம் ஈஸ்வரன். அப்பொழுது சிவபெருமன் தலைக்கு மேலே இருக்கப்பட்ட கங்காதேவி கேட்டதாம், சாமி எனது அக்காவுக்கு கொடுத்த சாபமாகப்பட்டது, எமக்கு சரிபாதி வேணும் என்று கேட்டதாம் கங்கா. அப்பொழுது ஈஸ்வரன் தெரிவித்தாராம், கங்கா ஈஸ்வரியானவள் செய்யாத குற்றத்தை செய்துவிட்ட காரணத்தால் பூலோகத்தில் காசிக்கு செல்லும் வழியில் காஞ்சி வனத்தை ஒன்று செய்து அங்கே 12 வருடம் பாராதவம் இருக்க வேண்டும் என்று கூறி தெய்வலோகத்தை நோக்கி புறப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது அந்த சாபமாகப்பட்டது உமக்கு அது தேவை என்றால் மேற்கே மதுராமதியம் சென்று மும்மூர்த்திகள் தவம் புரிந்து வந்த மூங்கிவன சோலைக்கு தவம் புரிந்து வாருங்கள் என்று கூறி தெய்வலோகத்தை நோக்கி புறப்பட்டாராம் ஈஸ்வரன். அப்படி இருக்கின்ற தருவாயில் ஒரு நாள் சமயம் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியளந்து விட்டு அந்த மும்மூர்த்திகள் வழிபாடும் சமயத்தில் அங்கே கலைப்புற்று அமர்ந்தாராம். அப்பொழுது ஈஸ்வரன், நமக்கோ 2 மணிகள் இருந்த போதிலும் தனித்தனியே தவம் புரிந்து வருகிறார்கள், நாம் மட்டும் தனிமையில் வாடுகின்றமே நினைத்து கண்கள் சிவந்து கண்ணீர் துளிகள் வடிய தொடங்கியதாம். அப்பொழுது கங்கா யோசித்தார்கள், அந்த கண்ணீராகப்பட்டது கீழே விழுந்தால் அந்த கண்ணீர் இருள் சூழ்ந்து நினைத்து கங்கா 2 கரங்களால் ஏந்தி கொண்டார்களாம். அப்பொழுது அந்த கண்ணீரில் கடலாகி புனலாகி கருவாகி உருவாகி நான் பிறந்து விட்டேன், கண்ணீரில் பிறந்தவன் தான் இந்த தொட்டியத்தை சொன்னான். அப்படி இருக்கின்ற தருவாயில், சாமி நானோ தவம் இருக்க வேண்டும், தங்களோ பணியிறக்க செல்ல வேண்டும். அப்படி இருக்கின்ற தருவாயில் இந்த குழந்தையை யார் வளர்ப்பது என்று கேட்டதாம் கங்கா. அப்பொழுது ஈஸ்வரன் தெரிவித்தாராம், மேற்கு மலையாள தேசம் மங்களத்து எல்லை தொட்டியத்து கிராமத்தை ஆளக்கூடிய ராமநாயக்கர் என்பவருக்கு 15 செல்வங்கள் இருந்த போதிலும் 16வது செல்வமாக குழந்தை செல்வம் இல்லாமல் வாழ்ந்து வருகிறார். அன்னவர் ஆலயம் முழுவதும் காலை மாலை உச்சியம் சொல்லப்பட்ட முப்பூஜைகளும் சிறப்பாக செய்கிறார். அன்னவருக்கு தத்துவமான கொடுத்து விடுங்கள் தேவி என்று கூறி தெய்வலோகத்தை நோக்கி புறப்பட்டாராம் ஈஸ்வரன். அதன் பிரகாரமே கங்கா என்னை தத்துவமாக கொடுத்து விட்டார்கள். அன்னவர் என்னை எடுத்து சென்று மேற்கு மலையாள தேசம் மங்களத்து எல்லை தொட்டியத்து கிராமத்திற்கு எடுத்து சென்று என்னை சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தார்கள். அப்படி இருக்கிற வாயில் அவருக்கு தெரியக்கூடிய 60 மந்திரத்தையும் முறைப்படியாக கற்றுக் கொடுத்தார்கள். நானும் முறைப்படியாக கற்று தெரிந்தேன். அப்படி இருக்கிற வாயில் நானும் வல்லவனாக திகழ்ந்து வந்தேன். எனக்கு அங்க கட்டக்கூடிய பெண்கள் 3 பெண்களை மனமுறுத்தி வைத்தார்கள். அது மட்டுமல்ல, காலையில் ஒரு பெண், மாலையில் ஒரு பெண் என மாதம் 60 பெண்களை நான் மோகித்து வந்தேன். அப்படி இருக்கின்ற வாயில் ஆராய்ச்சி மணி கட்டி ஆழ்ந்து வந்தேன். எப்படி என்றால், எனது நாட்டு மக்களிடம் சென்று யாருக்கும் ஒரு பிச்சை போடக்கூடாது, பிச்சை போட்டால் அன்னார்கள் சாபம் தெரிவித்து விடுவேன் என்று கூறி எனது மலை மக்களிடம் நீராடி கொண்டிருந்தேன். அப்பொழுதோ நாட்டு மக்களோ ஓடோடி வந்தார்கள். யாரோ ஒருவன் தெரியவில்லை, பிச்சை ஓடும்படி கேட்டான். போட மறுத்துவிட்ட காரணத்தால் வீட்டிற்கு ஒரு பாம்பாகவும் வீதிக்கு ஒரு பாம்பாகவும் கடைக்கு ஒரு பாம்பாகவும் அண்ணன் ஏவி விட்டான் அரசு என்று கூறி தெய்வலோகத்தை நோக்கி புறப்பட்டு வரார். அப்பொழுது நானும் எனது தந்தை ராமநாயக்கம் சென்று பார்த்தோம். அடே யாரடா நீ? மந்திரத்தில் வல்லவனா? தந்திரத்தில் தான் வல்லவனா? இல்லை மோடியில் தான் வல்லவனா? மோடியில் வல்லவனாக இருந்தால் நான் வைக்கும் மோடிகளை நீ எடுத்து விட்டால் இனி எனக்கு அடிமை, இல்லாவிட்டால் நான் உனக்கு அடிமை என்று தெரிவித்தேன். அப்பொழுது அண்ணன் ஒப்புக்கொண்டான். வைத்தோம் மோடிகளில் 7 ஆட்டுத்தலை, 7 கோழித்தலை, 7 பன்றித்தலை எனவும் வைத்தோம் மோடிகளை. சில மோடிகளை எடுத்து விட்டான். சில மோடிகளை எடுக்கும் பொழுது அண்ணன் மயங்கி கீழே விழுந்து விட்டான். அப்பொழுது நம்மளது நிலை வெற்றி பெற்ற வண்ணமாக இருந்தது. அப்பொழுது அண்ணன் அனைத்து மோடிகளையும் எடுத்து விட்டான். அண்ணனுக்கு நான் அடிமையை சென்றேன். எங்கே? காஞ்சிபுரம் எல்லை கம்பா நதிக்கரைக்கு சென்றேன். அப்பொழுது எங்கும் பார்க்காத ஒரு தாயின் முகத்தை பார்த்தேன். தாயே அம்மா என்று கத்தி கதறிய பொழுது அந்த தாய் தெரிவித்தார்கள், மகனை காத்தவராயா, வேட்டைக்கு சென்றாயல்லவா? அண்ணவன் யார் என்று கேட்கும் பொழுது எனது தந்தை தெரிவித்தார்கள், மகனை காத்தவராயா, அண்ணவன் வேறு யாரும் அல்ல, எனது தங்கை திருமுடி கண்ணீர் தான். என்றிலிருந்து நீங்கள் மூவரும் அண்ணன் தம்பியாக வாழ்ந்து வர வேண்டும் என்று கூறி தெய்வலோகத்தை நோக்கி புறப்பட்டு விட்டார்கள். அன்றிலிருந்து இன்று வரை நாங்கள் மூவரும் அண்ணன் தம்பியாக வாழ்ந்து வருகிறோம். ஒரு நாள் அண்ணனிடம் விடைபெற்று சென்று வந்தேன். அண்ணா 3 நாள் விடை கொடுங்கள், எனது மனை மக்களை நாட்டு மக்களை பார்த்து வருகிறேன் என்று சென்றேன். என்றுடன் 3 நாட்கள் முடிந்து 4 தினங்கள் ஆகிவிட்டது. அண்ணன் என்னை அழைத்திருக்கிறார். அண்ணன் என்னை அழைத்த காரணம்